வெப்பம் அப்படின்னா என்ன? இது ஒரு ஈஸியான கேள்வி தானே. அன்றாட வாழ்க்கையில் வெப்பம் அப்படிங்கிற சொல்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. குளிர், வெப்பம், காலநிலை, சூடு, வெயில், இப்படி பல வழியில் நாம் எப்போதுமே வெப்பத்தோட இணைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எத்தனை பேருக்கு உண்மையான வெப்பம் அப்படின்னா என்னன்னு தெரியும்? வெப்பத்துக்கு ஈஸியான ஒரு வரைவிலக்கணம் ஒன்றை சொல்ல முடியுமா? வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ரொம்ப ஈஸியாக தெரிகிற இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு அந்த அர்த்தம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு புரியாமல் கூட போகலாம். ஆனால் நிச்சயம் வீடியோ முடிவில் புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. வெப்பம் அப்படின்னா என்ன? வெப்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். வெப்பம், ஹீட், மற்றும் வெப்பநிலை, டெம்பரேச்சர், இந்த ரெண்டுக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நம்மளோட சாதாரண வாழ்க்கையில் பொதுவாக இந்த ரெண்டையும் நாம் வித்தியாசப்படுத்துறது இல்லை. ஆனால் உண்மையில் ரெண்டும் வேற வேற விஷயம். வெப்பநிலையை தான் நாம் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் போன்ற அளவுகளை கொண்டு அளக்குறோம். தண்ணி 100 டிகிரி செல்சியஸ் ஆவியாகும் அப்படின்னும், நம்மளோட சூரியனோட மேற்புற வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அலகை வச்சு தான் சொல்லுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பநிலை மற்றும் வெப்பம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்லது இடம் எந்த அளவுக்கு குளிரா இல்லைன்னா சூடா இருக்குது அப்படிங்கிறத அளக்கும் அளவுகோல் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம். இப்போ வெப்பம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் புரிகிற மாதிரி பார்க்கலாம். வெப்பம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றலின் வடிவம், அதாவது மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மேட்டர் அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் ஆனது. அணுக்களும் மூலக்கூறுகளும் எப்போதுமே இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். காரணம் ஆற்றல். இது ஒன்றுக்கொன்று மோதிக்கிட்டே இல்லைன்னா அதிர்வடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த அணுக்கள் எல்லாம் ஒரே அளவில் அதிர்வடைஞ்சிக்கிட்டு இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஒரு சில அணுக்கள் அதிகமாக அதிர்வடைஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு சில அணுக்கள் குறைவாக அதிர்வடைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்படி அதிகமாக அதிர்வடைஞ்சிக்கிட்டு இருக்கிற அணுக்கள் குறைவாக அதிர்வடைஞ்சிக்கிட்டு இருக்கிற அணுக்களை நோக்கி பாயிற அந்த ஆற்றல் தான் வெப்பம் அப்படின்னு சொல்லப்படுது. ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, அதிக வெப்பநிலை கொண்ட பொருளில் இருந்து கம்மியான வெப்பநிலை கொண்ட ஒரு பொருளுக்கு கடத்தப்படும் ஆற்றல் தான் வெப்பம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் குழப்புற மாதிரியும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஆற்றலுக்கு நிலைமாறும் பண்பு இருக்குதானே. அதாவது ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு நாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம். அப்படி பல்வேறு விதமான ஆற்றல்களின் வடிவங்களை வெப்ப ஆற்றலாக மாற்றம் அடைய முடியும். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா லைட், சவுண்ட், மின்னியக்கம், ரசாயன மற்றும் அணுசக்தி, இன்னும் பலது இருக்குது. இதெல்லாம் வெப்ப ஆற்றலாக, அதாவது வெப்பமாக மாற்றம் அடைய முடியும். வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் தெளிவான வேறுபாட்டை பார்ப்போம். வெப்பம் அப்படிங்கிறது பொருளில் இருக்கிற அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அசைவதால் உருவாகுது அப்படிங்கிறதால பொருளில் இருக்கும் மொத்த அணுக்களின் இயக்க ஆற்றல் தான் வெப்பம். ஆனால் வெப்பநிலை அப்படிங்கிறது பொருளில் இருக்கும் அணுக்களின் இயக்கங்களின் சராசரி. உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். ஒரு கப்பில் ஒரு சுடு தண்ணி இருக்குது. இந்த சுடு தண்ணியோட வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இதே மாதிரி சுடு தண்ணி இருக்குது. இந்த சுடு தண்ணியோட வெப்பநிலையும் 80 டிகிரி செல்சியஸ். இப்போது இந்த ரெண்டு தண்ணியோட வெப்பநிலையும் ஒரே அளவில் தானே இருக்குது. வெப்பநிலை சமமாக இருக்கிறதால இந்த ரெண்டுலேயும் இருக்கிற தண்ணியோட வெப்பம் சமமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இதில் இந்த கப்பில் இருக்கிற தண்ணியோட வெப்ப ஆற்றலை விட பெரிய பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியோட வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்கும். காரணம், பெரிய பாத்திரத்தில் அதிக அளவு நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அந்த அதிக அளவு நீர் மூலக்கூறுகள் அதிர்வடைகிறதால இல்லைன்னா இயங்குறதால அதிக வெப்பம் கிடைக்கும். அப்போ அதிக வெப்பம் கிடைச்சா வெப்பநிலையும் அதிகரிக்கணும்னு தானே கேட்குறீங்க? அதான் கிடையாது. ஏன்னா இந்த கப்போட பரப்பளவும் இந்த பாத்திரத்தோட பரப்பளவும் வேறு வேறு. ஒரு பொருளுக்கு நாம் வெப்பத்தை கொடுத்தா, அதாவது அந்த அணுக்களோட இயக்க ஆற்றலை அதிகரித்தா அந்த பொருளோட வெப்பநிலை அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு பொருளின் அணுக்களோட இயக்க ஆற்றலை குறைச்சா அந்த பொருளோட வெப்பநிலையும் குறையும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இலகுவாக சொல்லணும்னா, வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல். வெப்பநிலை அப்படிங்கிறது அந்த ஆற்றலோட சராசரி அளவு. வெப்ப ஆற்றல் ஒரு வடிவம் அப்படின்னு சொன்னேன்ல, இதனால் இதை ஜூல் அப்படிங்கிற அளவால் அளப்பாங்க. ஜூல் அப்படிங்கிற சொல் ஜேம்ஸ் பிரிஸ்காட் ஜூல் அப்படிங்கிற இயற்பியலாளரோட நினைவாக வச்சுருக்காங்க. இவர் தான் வெப்பம் ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இந்த வெப்பத்தை கலோரி அப்படிங்கிற அலகுலையும் அளப்பாங்க. ஆனால் ஜூல் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட், அதாவது SI அளவு. 1 கிராம் தண்ணியோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸுக்கு அதிகரிக்க 4.14 ஜூல் ஆற்றல் தேவைப்படுது. இந்த அளவு ஆற்றல் தான் ஒரு கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலையை அளக்க செல்சியஸ்,
ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படிங்கிற அளவுகோல் பயன்படுத்தப்படுது. இதில் கெல்வின் தான் எஸ்ஐ யூனிட். வெப்பநிலையை பொறுத்தவரை அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. மிக குறைந்த வெப்பநிலை அப்படிங்கிறது முழு பூஜ்ஜிய வெப்பநிலை. இதை இங்கிலீஷில் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மிக குறைந்த வெப்பநிலை. இதை கெல்வின் அலகில் சொல்லணும்னா 0 கெல்வின்னு சொல்லுவாங்க. அதுவே செல்சியஸில் மாற்றினா -273.15 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 273.15 கெல்வினுக்கு சமம். இந்த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு காரணம் அங்கே வெப்ப ஆற்றல் இருக்காது. பொருளில் இருக்கிற அணுக்களோட இயக்கம் முழுசாக நின்றுடும். மிக அதிக அளவான வெப்பநிலை என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். இயற்பியல் கோட்பாட்டு ரீதியில் பிளாங்க் வெப்பநிலை அப்படிங்கிறது தான் அடையக்கூடிய அதிக வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1,40,000 பில்லியன் கெல்வின் ஆகும். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா 1416. இந்த நம்பருக்கு அடுத்து 29 ஜீரோவை சேர்க்கணும். இப்படி 29 ஜீரோவை சேர்த்தா எவ்வளோ பெருசாக வருமோ அந்த அளவு தான் இதோட உச்சக்கட்ட வெப்பநிலை. இந்த அளவுக்கு மேலே அதிக வெப்பநிலையை அடைய முடியாதான்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னு வேறு வீடியோவில் சொல்கிறேன். வெப்பநிலையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா வெப்பநிலை அப்படிங்கிறது பொருளில் இருக்கும் அணுவோட சராசரி ஆற்றலோட அளவு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. குறிப்பிட்ட பொருளில் இருக்கிற அணுக்கள் எல்லா நேரத்துலையும் ஒரே வேகத்தில் அசைவதோ அல்லது அதிர்வதோ இல்லை. எடுத்துக்காட்டுக்கு வாயுவை உதாரணமாக எடுத்துப்போம். அதில் இருக்கிற அணுக்கள் சிலது வேகமாக அசையலாம், அதனால் அதுக்கு அதிகமான இயக்க ஆற்றல் இருக்கும். அதிலேயே சில அணுக்கள் குறைந்த வேகத்தில் அசையலாம், இதனோட இயக்க ஆற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போது அந்த வேகமாக அசைகிற அணுக்கள் கொஞ்சம் வேகம் குறைவாக அசைகிற அணுக்களுக்கு அதோட இயக்க ஆற்றலை அளிக்கும், அதாவது பரிமாற்றம் செய்யும். இப்படி பரிமாற்றம் செஞ்சதால் இப்போ கொஞ்சம் வேகம் குறைவாக அசைஞ்சிக்கிட்டு இருந்த அணுக்கள் ரொம்ப வேகமாகவும், ரொம்ப வேகமாக அசைஞ்சிக்கிட்டு இருந்த அணுக்கள் கொஞ்சம் குறைவான வேகத்திலையும் அசையும். இது ஒரு செயின் ரியாக்ஷனாக நடந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வாயுவில் இருக்கிற எல்லா அணுக்களும் ஒரே வேகத்தில் அதிர்வடைய தொடங்கும். இப்போது அந்த வாயுவில் இருக்கிற எல்லா அணுக்களோட வெப்பநிலையும் சமநிலையில் இருக்கும். இப்போ நாம் அந்த வாயுவுக்கு மேலும் ஒரு ஆற்றலை கொடுத்தா அதில் இருக்கும் அணுக்களோட அசையும் வேகம் அதிகரிக்கும். இதனால் அந்த வாயுவோட மொத்த வெப்ப சக்தியும் அதிகரிக்கும். இதன் காரணமாக வெப்பநிலையும் அதிகரிக்கும். ஆகவே அதிக வெப்பநிலை அப்படின்னா அந்த பொருளில் இருக்கிற அணுக்கள் வேகமாக அசையுதுன்னு சொல்லலாம். இப்போ முழு பூஜ்ஜிய வெப்பநிலையை எடுத்துக்கிட்டால் அந்த பொருளில் அணுக்களின் அசைவு முழுசாக நிறுத்தப்படும். ஸோ அங்கே வெப்ப ஆற்றல் இல்லாததால் வெப்பநிலையும் இருக்காது. இப்படி வெப்பம் மற்றும் வெப்பநிலையை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். லாஸ்ட் ஒன்றை பார்த்துருவோம். வெப்பநிலை அதிகம் கொண்ட பொருள் ஒன்று குறைஞ்ச வெப்பநிலை கொண்ட பொருளோட மோதிர மாதிரி வச்சா அதிக வெப்பநிலை இருக்கிற பொருளில் இருந்து வெப்பம் குறைந்த வெப்பநிலை இருக்கிற பொருளுக்கு கடத்தப்படும். ஒரு கட்டத்தில் ரெண்டு பொருளும் ஒரே வெப்பநிலை அடையும். இதை வெப்பச்சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சூடான டீயை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும். அந்த வெப்பநிலை எவ்வளோ வரைக்கும் குறையும்னா அறை வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் அதோட வெப்பநிலை குறையும். இதையே ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பொருளை எடுத்து வெளியே வச்சோம்னா அதனோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கும். எவ்வளோ வரை அதிகரிக்கும்னா அதே ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் அதோட வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பம் மற்றும் வெப்பநிலை பற்றிய விளக்கம் வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற இயற்பியல் பகுதியில் தெளிவாக இருக்குது. இதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில்